ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஒன் பீஸ் சீசன் 2 லைவ் ஆக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த ட்ரெய்லர் ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப அமேசிங்காகவும் இருந்தது. இன்றைக்கி அந்த ட்ரெய்லருடைய பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ட்ரெய்லர் இல்லை, ஃபர்ஸ்ட் லுக் டீசர் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டீசரில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் பீஸ் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டீசரில் காமிச்சிருக்காங்க. அது என்னன்றது நான் இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரில் ஒரு சில மெயின் கேரக்டர்ஸ் உடைய அப்பியரன்ஸை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் எக்ஸ்பெக்டும் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு ஷாட்டு நம்ம கோயிங் மாரியே தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் கோயிங் மாரி ரெட் லைனை நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஷாட்டில் விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருக்குது. அதே போல் இந்த ஷாட்டில் அந்த ரெட் லைனை பார்க்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ப்ராபப்ளி அந்த டிஸ்டன்ஸால் தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓப்பனிங் ஷாட்டை காமிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா லாக்டவுனை காமிச்சிருப்பாங்க. அங்கே லெஃப்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஒப்பேரா அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ லாக்டவுன் பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட்டில் ஒரு பர்சனை பாருங்கள், அவர் சாமுராய் வியர் பண்ணுற மாதிரியான ஒரு கேப்பை வியர் பண்ணியிருக்காரு. லாக்டவுனில் அது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்லேயே அந்த அம்ப்ரெல்லாவை பாருங்க, அதுவுமே இந்த வானொலி யூஸ் பண்ற மாதிரியான அம்ப்ரெல்லா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனிவே லாக்டவுன் பார்க்க கொஞ்சம் அமேசிங்காக தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஷாட்டில் ஒரு ஐலாண்டை காமிச்சிருக்காங்க. கரெக்டாக இது எந்த ஐலாண்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அலபாஸ்தா சாகா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனாலேயே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு. அண்ட் இங்கே சென்டர் பாயிண்ட்ல பாருங்க, யாரோ ஒருத்தங்க நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ப்ராபபிலி லூஃபியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு தெரியல. அதே போல இந்த ஐலாண்டு எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பட் இந்த ஐலாண்ட் பார்க்க செம்ம அமேசிங்காக இருக்கு. அண்ட் இந்த ஒரு ஷாட்டில் நம்ம லூஃபி அண்ட் சாஞ்சியை டாப் வியூவில் இருந்து பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஷாட்டில் இவங்க லிட்டில் கார்டனில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் லூஃபியோட கேப் எங்க அப்படின்றது தான் எனக்கு டவுட்டாக இருக்கு. அதாவது லூஃபியோட ஸ்ட்ரா ஹேட். ஸோ அந்த டைமில் அந்த ஹேட்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. பட் இவங்க எல்லாரும் லிட்டில் கார்டனில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. அண்ட் இந்த சீனில் விஸ்கி பீக்கோடைய ஃபுல் அப்பியரன்ஸை காமிச்சிருக்காங்க. இதுவுமே பார்க்க சூப்பராக தான் இருக்கு. அண்ட் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் இப்போ அங்கே போயிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்தா இந்த ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. இது எந்த இடம்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இதுவும் லாக்டவுனா இல்லைன்னா வேற ஏதாவது ஐலாண்டா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்கல்ல, இது வந்து லாக்டவுன் தான். ஸோ இங்கே லாக்டவுனுடைய ஃபுல் வியூ காமிச்சிருக்காங்க. இது எப்படி லாக்டவுன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஷாட்டை பார்த்துடலாம். நம்ம லூஃபி ஏதோ ஒன்று மேலே பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ராஜர் எக்ஸிக்யூட் பண்ண இடம். உண்மையிலேயே அந்த பிளேஸை கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கவும் நல்லா இருக்கு. இந்த ஒரு பிளேஸை பார்த்ததுக்கப்புறம் நம்ம லூஃபி ராஜருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாக அவருடைய ஹேட்டை ஷேக் பண்ணியிருப்பாரு. அவர் ஷேக் பண்ணாரு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவருடைய ஹேட்டை டச் பண்ணி அவருக்கான ரெஸ்பெக்ட் தான் கொடுக்குறாரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த ஒரு சீன் செம்ம அமேசிங்காக இருக்கு. அண்ட் இந்த ஒரு இடத்துல தான் நம்ம டிராகனையும் பார்க்க போறோம். அண்ட் உண்மையிலேயே இந்த ஒரு சீன் டார்க்காக இருக்காது. அதாவது நைட்ல நடக்காது. ஒரிஜினலா மார்னிங்ல நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ டிராகன் லூஃபியை சேவ் பண்ண வரப்ப தான் அந்த டைம்ல நைட்டாக மாறும். பட் இந்த ஒரு இடத்துல அது டோட்டலாக மாற்றி அந்த ஒரு இடத்த நைட் டைம்ல இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெதர் சேஞ்சிங் அப்படின்றது அவர் மூலியமா நடக்கல அப்படின்றது சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் லைவ் ஆக்ஷன்ல. அண்ட் இந்த ஒர்க்குக்கு பின்னாடி நம்ம எச்சிரோவோடாவும் இருக்காரு. எச்சிரோவோட சொல்லி தான் இவங்க எல்லாரும் இந்த செட் சேஞ்சஸை பண்ணியிருக்கணும். பிகாஸ் அவருமே இந்த லைவ் ஆக்ஷனில் அவருடைய ஃபுல் எஃபர்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கான ரிசல்ட் இந்த டீசர்லேயே தெரியுது. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சேஞ்சஸ் இந்த ஒரு டீசர்லேயே நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஷார்ட்டாக ஊசப் நாமியை காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நாம் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே போல் நம்ம ஊசப் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. எனவே அடுத்த ஷாட்டில் நம்ம பிராகியோட லுக்கை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே அவரோட லுக்கை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. எல்லாமே பிராகிக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட்டில் கிளியராக பார்க்க முடியும் உங்களால் பிராகியை. அந்த சூரியனை மறைச்சு அவருடைய ஃபுல் அப்பியரன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பிராகியோட அப்பியரன்ஸ் பற்றின உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ப்ராபபிலி எல்லாருக்கும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்காருன்னு தான் தோணும். அண்ட் ஒரு சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் குண்டா இருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். எனக்கு அந்த தாட் இருந்தது. அண்ட் பிராகியோட ரிவீலை தொடர்ந்து ராபினுடைய லைவ் ஆக்ஷன் லுக்கை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபெக்டான லுக்காக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த விஎஃப்எக்ஸும் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த கேரக்டருடைய ஆக்டிங்கை நம்ம எனிஸ் லாபிஸில் தான் பார்க்க முடியும். எனிஸ் லாபிஸ் ஆர்க்கில் இந்த கேரக்டருடைய ஆக்டிங்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து ஜோரோவுடைய க்ளோஸ்அப் லுக்கு காமிச்சிருக்காங்க. அவர் கையில் இருக்கிறது யுபஷிரி ஸ்வாடா அப்படி இல்லைனா சாண்டாய் கிட்டட்ஸுவான்னு தெரியல. பிகாஸ் சாண்டாய் கிட்டட்ஸும் யுபஷிரி ஸ்வாடும் அந்த லாக்டவுனில் தான் அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த ஒரு சீன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு காருடைய வீலை காமிச்சிருப்பாங்க. அந்த வீல்லையும் மெரைனுடைய சிம்பிளை பார்க்க முடியுது.
அண்ட் அந்த கார்ல இருந்து இறங்கி வர்றது நம்ம ஸ்மோக்கர் தான். ஸோ அவர் கால் வைக்கிற இடம் கூட ஸ்மோக்காக மாறுது அப்படின்றது விஎஃப்எக்ஸ் மூலியமா சூப்பராக காமிச்சிருக்காங்க. அட்லாஸ்ட் ஸ்மோக்கருடைய லுக்கை ரிவீல் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்கு. உண்மையிலேயே ஒரு பர்ஃபெக்டான கேஸ்ட். பார்க்கவும் ஸ்மோக்கர் கேரக்டருக்கு ஃபிட்டாக இருக்காரு. உங்களுக்கு எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த சீன் நம்ம லூஃபி அந்த லிட்டில் கார்டன்ல எகிரி குதிச்சு போயிட்டு இருக்கான். அண்ட் இந்த ஷாட்ல லூஃபி ஏதோ பார்த்து நோட்டீஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்டா நம்ம சாஞ்சியை பார்க்க முடியுது இந்த ஒரு சீன்ல. அப்படியே நம்ம நாமியும் காமிக்கிறாங்க. அண்ட் அப்படியே நம்ம ஊசப். ஸோ ஊசப் இருக்கிற பேக்ரவுண்டை பார்த்தா ப்ராபப்ளி மிஸ்டர் 3யோட ஹவுஸ்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவரு. பிகாஸ் அந்த இடத்தோட தூண்லாம் பார்க்குறப்ப கேண்டல் மாதிரி இருக்கு. ப்ராபப்ளி அவருடைய ஹவுஸாக தான் இருக்கணும். அண்ட் இன்னொன்று இந்த ஒரு இமேஜ்ல நோட்டீஸ் பண்ணீங்களா, ஊசப்போட இந்த காகுல்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த லுக்கும் பார்க்க சூப்பராக தான் இருக்கு. உங்களுக்கு இந்த லுக் எப்படி படுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைவ் ஆக்ஷன்ல ஒன்னே ஒன்று மட்டும் தான் நான் மிஸ் பண்ணுவேன் நம்ம ஊசப் கிட்டே இருந்து. அவருடைய லாங் நோஸ் தான் அவர்கிட்ட இருந்து மிஸ் பண்றேன். பிகாஸ் நிறைய ஜோக்ஸ் அந்த நோஸ் மூலியமா நமக்கு கிடைக்கும். பட் அதெல்லாம் நம்ம இந்த ஒரு சீரீஸ்ல மிஸ் பண்ண போறோம். ஸோ அது ஊசப் ஃபேன்ஸுக்கு லைவ் ஆக்ஷன்ல ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே இதுக்கடுத்து அலபஸ்தா சாகாவோட ஒரு மெயின் கேரக்டரோட லுக்கை ரிவீல் பண்ணியிருக்காங்க. மிஸ் வெட்னஸ்டேவான பிரின்சஸ் விவி. நிறைய பேருக்கு இந்த லுக் பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைவ் ஆக்ஷனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கேஸ்ட் தான் நான் சொல்வேன். பிகாஸ் அனிமே சைட்ல இருந்து ஒன் பீஸை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு லைவ் ஆக்ஷன் சீரீஸா பார்த்தோம்னா அலபஸ்தா அப்படின்றது ஒரு டெசர்ட் கண்ட்ரி. அந்த ஒரு கண்ட்ரியில டார்க் மென் அண்ட் உமன்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியும். அங்க போய் ஒரு ஒயிட் உமனை நம்ம சர்ச் பண்ணோம்னா அது வந்து ஒரு லாஜிக்கா இருக்காது அப்படின்ற ஒரு ரீசனால கூட இந்த ஒரு கேஸ்டிங்கை இங்க பண்ணியிருக்கணும். எனக்கு அதுதான் ரீசன்னு தோணுது. பட் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களோட ரீசனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தென் இதுக்கடுத்து ஜோரோவுடைய 3 ஸ்வாட்ஸை காமிச்சிருக்காங்க. ப்ராபப்ளி இதுல சாண்டை கிட்டட்ஸும் இவோஷிரி ஸ்வாடும் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா அந்த ஸ்வாட் எப்படி இருக்கும்னு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்த ஷாட்ல நம்ம ஜோரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஜோரோடைய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. அண்ட் இந்த ஒரு டீசர்ல நாமி அண்ட் சாஞ்சியோட ஆக்ஷன் சீக்வன்ஸை காமிச்சிருப்பாங்க. சூப்பரா இருந்தது. அது மெயினா இந்த டீசர்ல சாஞ்சியோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சூப்பரா இருந்தது. அதே போல இவங்க எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த லாக்டவுன்ல தான். அண்ட் நாமி ஒருத்தங்க கூட ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்விடா. ஸோ இந்த ஷாட்ல பார்த்தோம்னா ஆல்விடாவுடைய வெப்பனை நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஆல்விடா ஒல்லியா இருக்கிற அப்பியரன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இவங்க லாக்டவுன்ல தான் ஆல்விடா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கியை தான் இந்த டீசரை ரிவீல் பண்ணல. எனிவே இதுக்கடுத்து லூபி கம் கேட்லிங் யூஸ் பண்றதை காமிச்சிருக்காங்க. அதோட விஎஃப்எக்ஸும் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நாமி ஏதோ ஒன்று ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல நம்ம லூபி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நம்ம ஸ்டார்ஹேட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஷாக்கிங்ல இருந்து நம்ம லூபி என்ஜாய் பண்ணானா அந்த இடத்துல ஏதோ ஒன்று பெருசா ஷாக்கிங்கா இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் இந்த டீசர்ல லபுனை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. லபுன் பார்க்க செம்ம அமேசிங்கா இருக்கு. விஎஃப்எக்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் லபுன் கிட்ட அந்த மார்க்கை பார்க்க முடியுது. ரியல் லைஃப்ல அடிப்பட்ட இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே குறை சொல்ல முடியல. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அதோட இந்த ஒரு டீசரும் முடியுது. அதே போல இந்த ட்ரெய்லரோட எண்ட்ல சீசன் 3 செட் சேல்ஸ் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே அடுத்த வருஷமே வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஸோ அது என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த டீசர் பக்கம் வந்தோம்னா சடனாக இந்த ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சாப்பர் இருப்பார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே போல் அந்த ட்ரம் ஐலண்டையும் காமிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா இந்த டீசரில் அந்த ரெட் லைன், அதுக்கப்புறமா லிட்டில் கார்டன், விஸ்கி பீக், லாக்டவுன் இது எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக ட்ரம் ஐலண்டை காமிச்சிருந்தா ப்ராபப்ளி இந்த டீசர் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இது ஒஸ்டன் சொல்ல ஒரு அமேசிங்கான டீசர் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சாப்பருடைய அந்த விஎஃப்எக்ஸ் தான். ஆல்ரெடி அதுக்கான ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் சீரிஸில் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்க கொஞ்சம் ஒரு ஆசை தான். ப்ராபப்ளி அந்த ட்ரம் ஐலண்டாருக்கு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குள்ளே போயிருக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த அலபஸ்தா சாகாவை ஒரே சீசனாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் இது 2 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த லைவ் ஆக்ஷன்லேயே ஒரு பெஸ்ட்டான வேர்ல்டு பில்டிங்கை பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு சாகாவை 2 ஸ்ப்ளிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு சீரிஸை நம்மளால் அடுத்த வருஷம் பார்க்க முடியும். அண்ட் இந்த சீரிஸ் அடுத்த இயர் ஜூன் எண்ட் அப்படி இருந்தால் ஜூலையில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் சீசன் 1 அந்த ஒரு டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதோட டேட் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்ம. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். நாளைக்கு ஒரு வீடியோலேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.